ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 24/7 லைவ் ஸ்ட்ரீமிங் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா அவர்களுடைய சில விஷயங்கள் நிஜமாகவே கொஞ்சம் திகிலூட்டும் அளவு தான் இருந்தது அப்படிங்கிறது எத்தனை பேர் பிலீவ் பண்ணுறீங்க? ஏன்னா நான் நிஜமாக மெர்சல் ஆகிட்டேன். இந்த பொண்ணு என்ன பண்ண போகுது அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கனி ஒரு பிரஜன் கப்பை எடுக்கிறதுன்னு சொல்லி நைட்டு பிரச்சனையாச்சு. அடுத்து அவங்க அழுக, கனி அழுக, அப்புறம் அவங்க கொஞ்சம் ஓவராக சீனை போட்டாங்க. அதாவது கானா பாக்ஸை கூப்பிட்டு பார்த்தாங்க, வரலன்னு சொல்லிடுச்சு. சரி சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா ஆளை காணும். எங்கடா போனான்னு பார்த்தா திடீர்னு வெளியே போய் பார்த்தா ஒரு உருவம் படுத்து கிடக்கு. என்ன உருவம்னு பார்த்தா அது சாண்ட்ரா. ஓகே, ஸோ சாண்ட்ரா என்ன பண்ணிட்டாங்க, ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு படுத்துக்கிட்டாங்க. உடனே எல்லாம் எழுப்புறாங்க. சுபிக்ஷா வராங்க, சுபிக்ஷா எழுப்புறாங்க. நோ. அடுத்து பார்வதி எழுதுகிறாங்க. எதுக்கு வந்துட்டே இருக்க, அவளும் வந்துட்டு இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, இல்லை நீ உள்ளே படுப்பியா, வெளியே கூட கானா பாக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னோன்னே வினோத் பேசுகிறாரு. நோ, நான் இங்கே தான் கொடுப்பேன், நீங்கள் வேணா போங்க அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு உள்ளே போய் இவங்க கானா பாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா வெளியே கொசு வெடியில் டப்பு டிப்புன்னு கொசு அடிச்சிட்டு இருந்துச்சு, தூங்கவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போய் அந்த டோர் இருக்குல்ல, அங்கே போய் உட்காந்துட்டு இருக்கு கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துக்கின்னு. யாரா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்து காலையில் வேற எந்திரிச்சு திடீர்னு டோர் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த டோரை திறந்தா அவங்க ஃபேமிலி உள்ளே வராங்களோ இல்லையோ ஃப்ரீ டாஸ்கில் சாண்ட்ரா வெளியே போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் ஜம்ப் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரியா, இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதுவும் அவங்க 2 தடவை கூப்பிட்டாங்க. சுபிக்ஷா வரப்போ வரல, பாரதி வந்தப்போ நான் வர முடியாது அப்படின்ட்டாங்க. நீங்கள் அங்கேயே போய் உள்ளே போய் பண்ணிக்கோங்கன்ட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இது நடுவில் கானா வினோத் வேறு வேலை பார்க்கணும், நீ வந்துருங்க, விளக்கு வச்சுட்டாங்கன்னா கஷ்டம், அப்போ கண்ணு தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லி அப்படின்றாரு. நான் எப்போனாலும் எனக்கு வருவேன், நீங்கள் வேணால் ஒரு 10 பேர் வச்சு பாருங்கள் அப்படின்றாங்க. நான் அதுக்கு 10 பேர் வச்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு அவன் ஏறுறான் கானா வினோத். உடனே இவ பார்த்தீங்கன்னா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பின்ன என்னம்மா சும்மா பேசிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கோவப்பட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த திவ்யா வேற என்ன சாண்ட்ரா பேச மாட்டேறீங்களோ அப்படின்ற மாதிரி, அதே பேச மாட்டேறாங்களே அப்படின்னு பாயிண்ட்டாக நீ பேசுகிற, நீ அட்ரஸ் பண்ண மாட்டியா அப்படின்ற மாதிரி திருப்பி இவங்க பார்த்தீங்கன்னா அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு எப்பா இந்த அட்ரஸை கொடுத்துலாங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, நம்ம அட்ரஸ் திவ்யா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு முடிவுனா சொல்லியிருந்தேன் என்கிட்ட வெட்டு 1 துண்டு 2ன்ட்டு. பட் இது கேமாக அவங்க ஆடினாங்க அப்படின்னா ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டாங்க. இது ஒரு கேமாக விளையாண்டாங்கன்னா. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், நான் சாண்ட்ராக்கா மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்கேன், ஒரு பாசம் இருக்குது எனக்கு. பட் அதுக்காக இவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க நான் அதெல்லாம் பொறுத்துட்டு இருக்க முடியாது. ஓகே, ஸோ அதனால் நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நானும் இனிமேல் பேசி போகிறது கிடையாது சாண்ட்ராக்கா கிட்ட அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஏன்னா எஃப்ஜே சொல்லிட்டான், ஒரு இடத்துலேருந்து உனக்கு ரெஸ்பான்ஸ் வரல அப்படிங்கிறப்ப நீ எதுக்கு திருப்பி கீப்பான் பில் அடிச்சுட்டு இருக்க, டிங்குன்னு விட்டு போமா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஏன்னா இது ஒரு பிக் பாஸ் ஹவுஸ் தான். நாளைக்கு நீ அங்கே போயிட்டு அக்காவை பழகிற மாமா பழகிறலாம் அது 2வது விஷயம். பட் இங்கே இருக்கும்போது உங்கள் கேமில் கான்சன்ட்ரேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே நல்ல ஒரு ஐடியா கொடுத்தான். அப்போ அவங்க 2 பாட்டு பாடிட்டு ஜாலியாக ஒரு திவ்யாவோட ஃபன் சைடு பார்க்க முடிஞ்சிச்சு. சாண்ட்ரா வரைக்கும் இருக்கும்போது அந்த ஃபன் சைடு இருக்காது, முருன்னு மூஞ்சி வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. பட் திவ்யாவுடைய ஃபன் சைடு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அது பார்க்குறப்ப நமக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ அவங்க ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்காங்க, இனிமேல் நான் சாண்ட்ராவை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பேசாமல் இருந்தாங்களா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரியா, இது ஒரு டாபிக் போச்சு. அப்புறம் நான் சொன்னேன்ல, நைட்டு கேமரா முன்னாடி பார்க்குறது, பிரச்சனை பற்றி பேசுகிறது, திடீர்னு போய் நைட்டு போய் கதவை போட்டு உட்காடுறது, திறந்து விடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, திறந்து விட்டா கீழே வந்துடும்ன்ட்டு. அந்த மாதிரி ரொம்ப காஷியஸாக இருக்காங்க. ஸோ சாண்ட்ரா எனக்கு தெரிஞ்சு இவங்க வெளியேறதுக்குள்ளேயும் இவங்களா பார்த்தீங்கன்னா எங்கேயாவது மேலே கீழே ஏறி பிடிச்சி வெளியேற நினைக்கிறேன். கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மைண்ட் அப்செட்டாக, மென்டலி டிஸ்டர்ப்டாக அந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கும்போது அது அவங்களுடைய கேமுக்கு தான் கண்டிப்பாக பின்னடைவாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து சாண்ட்ராவும் பாதி நைட்டு பேசுனது நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். அதில் சிம்பிளாக கமர்ஷியல் மீடியம் நான் பேசமா பட்டேன், ஒரு வாரம் ட்ரை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு உள்ளே எல்லாம் வராங்க. யாரும் பேசி முடிச்சுட்டு உள்ளே வராமல் கம்பெனி நீங்கள் தேடுறேன் அப்படின்னு சாண்ட்ரா பார்க்குது. ஏன் மூஞ்சி முகரையும் பார் அப்படின்ற மாதிரி இவ்வளோ தூரம் வெளியே சொல்லிட்டு உள்ளே கம்மு எங்கே அப்படின்றான். நல்ல வேலை அவன் தூங்கிட்டான் நேற்று. அதனால் பார்த்தீங்கன்னா அப்படியே திண்டுக்கல் பக்கம் தூத்துக்குடி பக்கம் போயிட்டா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இன்னமும் பார்வதி பார்த்தீங்க அப்படின்னா கம்முவை பற்றி யோசிச்சுன்னு தான் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் நைட்டு எல்லாம் தூங்கின பிறகு திடீர்னு ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா நல்லா கூடி போட்டு பெருகிட்டு இருந்து யாரா அதுன்னு பார்த்தேன். திடீர்னு லைவில் கிருன்னு சவுண்டு கேட்டுச்சு. மணியை பார்த்தா 2:30 2:30க்கு யாரான்னு பார்த்தா
இவ பெருகிட்டு இருக்கா நம்ம பார்வதி. சரி பக்கத்துல ஒரு நல்லியல மாரி ஒருத்தர் நின்றுருந்தாரு. யாருன்னு பார்த்தா நம்ம கானா வினோத். அவர் என்னய்யா பண்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் வந்து தூங்க மாட்டாரு. அவர் வீடு சுத்தமா வைக்கணுன்றதுக்காக பார்வதி பின்னாடியே வந்து அவர் சுத்திட்டு இருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. நல்ல சீசன்ரா. நல்ல சீசன். சரி இன்னைக்கு டாஸ்க் தெரியுமா? என்ன டாஸ்க்ன்னு? அப்படின்னா ஆடுவோமே. நேரம் பார்த்து ஆடலாமா? நேரம் பார்த்து ஆடலாமா? ஒரு சின்ன ட்விஸ்ட்டோட ஆடல் பாடல். டான்ஸ் மராத்தான் அப்படின்றத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? அந்த டாஸ்க் தான் வந்து ஆட போறாங்க. ஸோ கன்டென்ட் அப்படிங்கிறது ரொம்ப இருக்காது. ஃபன்னா போகும்னு நினைக்கிறேன் இந்த வாரம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்.